ஹாய், என் பேர் ஜெயந்த், மைசூர்லேருந்து வரேன். நான் இன்னைக்கு ஐஃபோன் 11ல் கிராஃபிக் பிரச்சனை இருந்துச்சு. அதை டுவல் லேயரை பிரித்து அங்கே கிராஃபிக் லைனோட ஒரு ட்ராக், அந்த எல்சிடி கனெக்டரில் ஒரு லைனு ஷார்ட் இருந்துச்சு. ஷார்ட்னா ஆஃப் ஷார்ட் இருந்துச்சு. அப்புறம் அதை டிசியில் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோ ஆம்பியர் கன்சப்ஷனும் இருந்துச்சு. அதை டுவல் லேயரை பிரித்து அங்கே ஒரு ஐசியில் ஷார்ட் இருக்குன்னு தெர்மல் கேமராவை வச்சு ஃபைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ணி அந்த டுவல் லேயரை ஜாயின் பண்ணி பார்க்கும்போது ஃபோன் சால்வ் ஆகிடுச்சு. முன்னாடி இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா அவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜ் ஸ்கிமேட்டிக் நாலேஜ் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு. இன்கேஸ் ஒரு ஐசி மாற்றணும்னா டைரெக்டாக மாற்றுவோம், மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுக்க மாட்டோம். இப்போது ஓசிலோஸ்கோப்பில் அப்புறம் மல்டிமீட்டரில் டயோட் வேல்யூவில் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு எல்லாம் ஒரு ப்ராப்பராக கற்றுக்கிட்டோம். இங்கே வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நியூட்ரானுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலாக எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணுறது ஒரு செக்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட் ஈஸி மெத்தட் ட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். ஒரு பேக்லைட் கம்ப்ளைண்ட் பார்க்குறீங்க அப்படின்னாக்க 5 மெஷர்மெண்ட் எடுத்தால் போதும். இந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுக்கிறத ஈஸியாக சுருக்கி வச்சுருக்கிறோம். இந்த லெவலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கற்றுக்கும் போது, லைவில் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது, நீங்கள் போய் உட்காந்து ரிப்பேர் பார்க்கும்போது ஈஸி மெஷர்மெண்ட்ஸாக இருக்கும். எல்லா செக்ஷனும் எப்படி குயிக் ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலிங்காக வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து ட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸி மெத்தடில் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்வீஸ் கற்றுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நியூட்ரான் ஆக்சஸ் பண்ணுங்கள். பை.